வச்சு ஒரு தோசை தாங்க செய்ய போகிறோம். தோசை இல்லாட்டி அடை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது மாதிரி வந்துட்டு ஒரு 5 கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஒரு 6 பேர் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி கம்மியாக செய்கிறதா இருந்தால் அது தகுந்தாப்பில் நீங்கள் கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிழங்கு வந்து தோலை நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பச்சை அரிசியும் 1/4 கிலோ அளவு புழுங்கல் அரிசியும் ரெண்டும் சரிசமமாக எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வேணால் கடை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி செய்ய போகிறதுனால அதை ஊற வச்சுருக்கேன். இது கூடவே வந்துட்டு ஒரு 6 வரமிளகா வந்துட்டு இந்த தண்ணியிலே வந்து ஊற வச்சுட்டேன். இதிலே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கிழங்கு வந்துட்டு இந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இது வந்து நல்லா நம்ம காய் சீவிரோம் இல்லையா, அதில் போட்டு துருவி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம காய் சீப்பில் இந்த மாதிரி வந்து சீவி எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீவினா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இந்த சோம்பு வந்து இது கூட சேர்த்துறதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கிரைண்டரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கிரைண்டரில் இந்த அரிசியை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகா சோம்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அரிசி போடணும். அரிசியை கொஞ்சம் நல்லா மசிச்சோடனே அந்த கிழங்கை போட்டு நல்லா நம்ம அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கு எப்படி நம்ம மாவு வேணுமோ அந்தளவு வந்துட்டு நம்ம மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை அதில் கலந்து வச்சுருக்கேன். அந்த மாவு ஆட்டினதுலேருந்து கொஞ்சம் கலந்த தண்ணி நம்மளுக்கு இந்த அளவு இருக்குது. இந்த அளவு இருக்குது. இப்போது இது நீங்கள் வந்துட்டு இன்னும் கெட்டியாக கூட அரைச்சி நீங்கள் வந்துட்டு அடை மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசை மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால தான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். நம்ம இப்போது வேணுங்கிற அளவு மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். மீதி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியாக செய்கிறது இருந்தால் நீங்கள் ஜாரில் கூட மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் நான் நிறைய போட்டிருக்கிறதுனால அன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சி எடுத்தேன். காரம் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வேணுங்கிற அளவு ரொம்ப சால்ட் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம்லாம் நம்ம தாளிச்சும் கொட்ட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மீதி நம்ம தாளித்து கொட்டிட்டு அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு கூடயே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அப்புறம் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இது கொஞ்சம் லைட்டாக சிவந்து வரட்டும். கொஞ்சம் சிவந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க பொடியாக. இது கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கினா போதும். மரவள்ளி கிழங்கு வந்து சும்மா வச்சு கொடுத்தா பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பச்சை வாடைலாம் போயிடுச்சு, நம்மளுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை கலந்துருங்க நல்லா. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு இப்போது மரவள்ளி கிழங்கு தோசை வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம டக்குனு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக செவந்துச்சு பாருங்கள். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 4 வெங்காயம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே 4 தக்காளி. வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு தக்காளி எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கணும். இது கூட ஒரு இவ்வளோதான் இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். நல்லா ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். காரக்கட்டி சூப்பராக இருக்கும். இந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைலாம் சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவு போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு சட்னி ரெடி. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்படியே எடுத்து சுற்றி போட்டுக்கலாம். சுற்றி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்.
திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் வேகிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு தோசையும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான மரவள்ளி கிழங்கு தோசையும் அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு சூப்பரான கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். பார்த்து நல்லா சூப்பராக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.